எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு போகிறோம். நான் போய் ரசிக்கக்கூடிய இடத்த நீங்களும் சேர்ந்து ரசிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. நாங்கள் உங்களை என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்ணுறோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்ட்டாக கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடப்பாரா ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்போது போகிற வழியில் ஒவ்வொரு ஊரையும் நம்ம அப்படி பார்த்துட்டே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஊத்துக்குளி கிராஸ் பண்ணுறேன். பொள்ளாச்சியிலேருந்து ஜஸ்ட்டு 70 கிலோமீட்டர்ஸில் கடப்பாரா ஃபால்ஸ் வடக்கஞ்சேரி பக்கத்தில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ட்ராவலில் நம்ம ரீச் ஆகக்கூடிய பிளேஸ் தாங்க இது. பொள்ளாச்சி டு திரிஷூர் ரோட்டில் மீனாட்சிபுரம் ரயில்வே கிராசிங் இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துக்கு திவான் சாபுதூர்னு பேர். ஸோ இப்போது நம்ம திவான் சாபுதூர் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 17-18 கிலோமீட்டர் இப்போ நான் கிராஸ் பண்ணியிருக்கேன். கோவிந்தாபுரம் அப்படிங்கிற ஏரியா நான் ரீச் ஆகிறேன். இப்போது இது வந்துட்டு பொள்ளாச்சியிலேருந்து கேரளா போகும்போது கேரளா பார்டரை இப்போ நம்ம ரீச் ஆகிறோம். இந்த இடத்துலேருந்து நம்ம இனிமேல் கேரளாக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம். கேரளா பார்டருக்குள்ளே என்ட்ரானோடனே கேரளா காற்று வீசுதுங்க. அந்த கேரளா பஸ்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கே செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குங்க எனக்கு. நான் அதை ரொம்ப லைக் பண்ணுவேன். இப்போ நான் பொள்ளாச்சி டவுன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். கொல்லங்கோடு என்ட்ரு ஆகிருக்கேன். இப்போ நான் கொல்லங்கோடு டவுன் தான் இப்போ நான் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொல்லங்கோடு தாண்டி நெம்மாரை இப்போ கிராஸ் பண்ணுறேன். இதுதான் நெம்மாரை டவுன். நான் நெம்மாரை டவுன்லேருந்து இன்னும் ஒரு 10-15 கிலோமீட்டர் போகணும். போய் தான் நான் அடுத்து முதப்பள்ளூர் தாண்டி தான் நான் அந்த ஸ்பாட்டுக்கு போவேன். இப்போ நான் இந்த முதப்பள்ளூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டேன். முதப்பள்ளூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்போ நான் உள்ளுக்குள்ளே வந்துட்டு போகிறேன். மங்களம் டேம் போகிற வழியில். போகிற வழியே சூப்பராக இருக்குதுங்க. என்னோடய ஃபஸ்ட் டைம் ட்ராவல் இது இந்த ஊருக்கு. அண்டு பச்சை பசேர்னு அந்த இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல போகிறதுக்கு உண்மையிலேயே மனசை ரொம்ப கூலாக பயங்கர ரிலாக்ஸிங்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க. போகிற வழியில் இந்த ஒரு சர்ச் ஒன்று பார்த்தேன். ரிட்டன் வரும்போது அந்த சர்ச்சுக்குள்ளே போகலான்னு நினச்சேன். பட் என்னால் அந்த சர்ச்சுக்குள்ளே போக முடியல. பட் சர்ச் சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் வந்துட்டு சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகணுன்னு நான் நினைக்கிறேன். அண்டு என்னால் வந்துட்டு மற்றவங்கள மாதிரி வந்துட்டு வளவலா கொலகுலான்லாம் எனக்குலாம் பேச தெரியாதுங்க. ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மட்டும். நான் சும்மாலாம் சொல்லிங்க, உண்மையிலேயே அருமையான இடங்க. கார் டிரைவிங்க்கு அவ்வளோ சூப்பரான ஒரு இடம். ஃபுல்லாக ரப்பர் எஸ்டேட்டுங்க. இந்த ரப்பர் எஸ்டேட்டுங்கிறதே வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ட்ராவலிங்கில் பார்த்துருப்போம். பட் இந்த ட்ராவலிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம ரப்பர் தோட்டத்துக்குள்ளேயே தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அப்படி ஒரு இடங்க இது. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற இந்த இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மங்களம் டேம்லேருந்து கடப்பாரா அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகக்கூடிய ரோடு தாங்க இது. நம்ம இப்போ பார்க்க போகிற இடமும் வந்துட்டு அந்த கடப்பாரா ஃபால்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். போகக்கூடிய வழியே பயங்கரமாக இருக்கும்னு சொன்னாங்க. போய் பார்க்கலாம். काल से ताल मिला
எக்ஸ்ட்ரீம்லி த்ரில்லிங் ரோடு அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே வந்துட்டு இந்த ரோட்டில் வேறு வண்டி வந்தால் சைடு கொடுக்கறதுக்கு கூட இடம் கிடையாதுங்க. இந்த ரோடு 65 to 70 டிகிரி நேராக இருக்குதுங்க. அப்படியே நெட்டு குத்தலாம் மேலே ஏறுற மாதிரி ஏறுதுங்க. நான்லாம் உண்மையிலேயே நான் நம்பவே இல்லை, என் வண்டி இந்த ரோட்டில் போகுமான்னு கூட நான் நினச்சி பார்க்கல. ஆனால் பரவாயில்லைங்க, என் வண்டி நிஜமாகவே வந்துட்டு என் ஃப்ரெண்டு தாங்க. நான் எங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி என் வண்டியை என்னை வந்துட்டு ஜாலியாக கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்குது. ஒரு மனுஷனுக்கு லைஃப்பில் இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? எப்போவுமே வந்துட்டு சிரித்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இயற்கையின் சூழல் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போகிற இந்த வழி உங்களுக்கு ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே தெரியும். ஆனால் இது வந்துட்டு ஆக்சுவலாக ஃபாரஸ்ட் கிடையாது. இது வந்துட்டு ஒவ்வொரு செட்டில்மெண்ட், அதாவது மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு குட்டி குட்டி செட்டில்மெண்ட்டை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு குட்டி குட்டி கிராமம்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு செட்டில்மெண்ட்டில் வந்துட்டு மீறி போனால் ஒரு 20 ஃபேமிலி 25 ஃபேமிலி அவ்வளோதான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமங்களும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்துட்டு ஒரு 6-7 கிராமங்கள் இருக்குது. நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் வரைக்கும் வந்துட்டு மொத்தம் 3 செட்டில்மெண்ட் இங்கே இருக்குதுங்க. இந்த ரோட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல வண்டி ஓட்டிட்டு போகிற மாதிரி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் கைஸ். சப்போஸ் ஆப்போசிட்டில் இன்னொரு கார் வந்தால் நீங்கள் எங்கே வழி விடுவீங்க? எங்கே போய் நீங்கள் சைடு கொடுப்பீங்க? கொஞ்சம் பாருங்க, ஏதாச்சும் இடம் இருக்கான்னு. கிட்டத்தட்ட ஃபால்ஸுக்கு நம்ம நெருங்கிட்டேங்க. போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இந்த ஒரு வழியாக தான் நம்ம இந்த ஃபால்ஸுக்குள்ளே போக போகிறோம். இதுதாங்க அந்த ரூட்டு. எனக்கு முன்னாடியே இங்கே ஒரு வண்டி வந்து நிற்கிதுங்க. அவங்களும் பார்க்கிங்க்கு தான் வந்துட்டு இடம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களும் பாவம் பார்க் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக கன்வீனியண்ட்டாக அந்த இடம் கிடைக்கல. நானும் அப்படியே என்னோடய வண்டி பார்க் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஆறு. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இடத்துல பயங்கரமாக தண்ணி வந்துட்டு இருந்திருக்கும் போல் இருக்கு. ஆனால் நாங்கள் வந்த டைம் வந்துட்டு அளவான தண்ணி நீட்டாக இருந்துச்சுங்க. இந்த தண்ணி எல்லாம் மலை உச்சியிலேருந்து வருதுங்க. அப்படியே தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக கண்ணாடி மாதிரி சூப்பராக இருக்குதுங்க. கொஞ்சம் கூட கலங்களே இல்லை. இதோ இவர் தாங்க என்னோட குட்டி பையன். தண்ணியை பார்த்த உடனே அப்படியே ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே அவங்க அப்பா மாதிரி. வேற யாரு? அது நானே தாங்க. ஏன்னா எனக்கும் தண்ணிக்குள்ளே விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். நான் தாங்க இந்த குட்டி பையனோட அப்பா. எப்படிங்க அப்பாவும் மகனும் சேர்ந்து ஜாலியாக விளையாடுறோம் பார்த்தீங்களா? இன்னும் நிறைய விளையாண்டோம். பட் என்னால் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக போட முடியல. அப்படி தண்ணிக்குள்ளே விளையாண்டுட்டு இருக்கும்போது என் பையன் திடீர்னு டேடியே இங்கே வாங்கன்னு கூப்பிட்டான். என்னன்னு போய் பார்த்தா சூப்பராக ஒரு நண்டுங்க. பாருங்கள், வீடியோவில் வந்துட்டு அந்த நண்டு கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் நண்டு தாங்க அது. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது தான் என்னோடய ஒய்ஃப். இவங்களை என் ஒய்ஃப்னு சொல்கிறத விட என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், என்னோடய குயின்னு சொல்லலாம். இவங்களை மிக பாராட்டி சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லைங்க. அடுத்ததாக இப்போ ஃபால்ஸுக்கு போகிறோம். ஸோ போகிற இடமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து போகணும். போனால் அப்படியே அற்புதமான ஒரு காட்சிங்க அந்த ஃபால்ஸோடது. ஆனால் எங்களுக்கு தாங்க லக்கே இல்லை. ஏற்கனவே நிறைய பேர் அங்கே ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அண்ட் குட்டி பையனும் கூட இருந்தனால எங்களால் இந்த ஃபால்ஸில் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியல. பட் எனிவேஸ் பரவாயில்ல, எங்களோட சந்தோஷமான ஞாபகங்களோடு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். அகெயின் ஃபஸ்ட்டு போன அதே ஸ்பாட்டுக்கே நாங்கள் திரும்பி போகிறோங்க.
சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி சேம் அதே ஸ்பாட்டுக்கு மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளே விளையாண்டுங்க. விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்த மீன் எல்லாம் எங்கள் காலை கடிச்சு விளையாடுதுங்க. பொய்யெல்லாம் சொல்லிங்க, செம்மையாக இருந்துச்சுங்க அந்த மீன் கடிக்கிற ஒரு ஃபீல். இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்புறோம். என் பையனுக்கு இந்த ஃபாரஸ்ட்டோட சுச்சுவேஷனை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் போல். வண்டியை நிப்பாட்ட சொல்லி காரை ஓட்டி இறங்கி டான்ஸ், என்ன டான்ஸ் தெரியுங்களா? சே, இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. செம்ம ஆட்டங்க. என் குட்டி பையன் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு என் ஒய்ஃபுக்கும் செம்ம ஜாலி மைண்ட் செட்டுங்க. ஸோ அவங்களும் சேர்ந்து அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. லைஃப்பில் நிறைய விஷயத்த நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளில் வந்துட்டு நம்ம மனசை ஆறுதல் படுத்திக்கிறதுக்கும் சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கும் இந்த மாதிரி இயற்கை ரொம்ப உதவி பண்ணுதுங்க எனக்கு. இந்த ஒரு நாள் நான் என் ஒய்ஃப், என் பையன், இவங்க 2 பேர்த்தையும் நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டேங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ட்ராவலிங் டைமில் செம்ம காமெடியான ஒரு சீன் பார்த்தேங்க. வர்ற வழியில் இந்த ஒரு லாரி பார்த்தேங்க. முதல்லலாம் யானை வச்சு மரம் ஏற்றுவாங்க. இப்போல்லாம் வந்துட்டு பாவம் நம்மளே மாதிரி மனுஷங்களே கஷ்டப்பட்டு இந்த மரத்தெல்லாம் அந்த லாரியில் லோடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு ரப்பர் எஸ்டேட்டில் ரப்பர்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வேஸ்ட் ஆகக்கூடிய மரங்க இதெல்லாம். அகைன் அப்படியே போகிற வழியில் இன்னொரு லாரியும் பார்த்தேன். இதே மாதிரி லோடு ஏற்றிட்டு போன லாரி தான். அந்த லாரியிலேருந்து மரம் வந்துட்டு எல்லாம் கலந்து கீழே வந்துருச்சு. அதெல்லாம் கஷ்டப்பட்டு இப்போ மறுபடியும் லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் தான் நம்ம வீட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய கட்டில், பீரோ, சேரு, இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு இதுவும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பஸ் தாங்க வடக்கஞ்சேரியிலேருந்து கடப்பாறை வரக்கூடிய பஸ்ஸு. இப்போ கடப்பாறையிலேருந்து இந்த பஸ்ஸு திருப்பி வடக்கஞ்சேரி போயிட்டுருக்கு. காடு, மேடு, ஆறு, குளம் எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு இப்போது என் குட்டி பையன் கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் விளையாடலாம், என் ஒய்ஃபோடு சேர்ந்து விளையாடலான்னு சொல்லி நாங்கள் இப்போ வந்துட்டு போத்தொண்டி டேம் அப்படிங்கிற பார்க்குக்கு வந்திருக்கோம். போத்தொண்டி டேமில் இருக்கக்கூடிய பார்க் தான் இது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. வாங்க அட்வென்ச்சர் ஜோனுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். அட்வென்ச்சர் ஜோன் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரோப் சைக்கிளிங் இருக்குதுங்க, ஜிப்லைன் இருக்குது. ஜிப்லைனுக்கு அப்புறம் வந்துட்டு ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு 3 அட்வென்ச்சர் கேம்ஸ் இங்கே இருக்குதுங்க. ஸோ இந்த 3 அட்வென்ச்சர் கேம்லேயும் வந்துட்டு நானும் என் ஒய்ஃபும் 2 அட்வென்ச்சர் கேம் வந்துட்டு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் ஒன்று தான் வந்துட்டு ரவுண்ட் 1. இப்போ வந்துட்டு நான் சைக்கிளிங் போயிட்டுருக்கேன். ஐயோ, சும்மா சொல்லக்கூடாதுங்க, டிஸ்டன்ஸ் என்னமோ கொஞ்சம் தூரம் தான். சைக்கிளிங்லாம் பண்ணுறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. அதை பெடல் பண்ணிவிட்டு அந்த அந்தரத்தில் வர்றதுக்குள்ளே அந்த காற்றடிக்கும் போது ஒரு ஃபீல் வந்துச்சு வருங்க. என்னால் முடியலைங்க, பட் இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேங்க. ரவுண்டு 2, ரவுண்டு 2ல வந்துட்டு ஜிப் லைன். இப்போ ரவுண்டு 2க்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டோம். இது வந்துட்டு ஜிப் லைன். இந்த ஜிப் லைனில் இப்போ என் ஒய்ஃப் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. அவங்களோட ஃப்ளைக்கு இப்போ அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே சொல்கிறேங்க, அவங்க இந்த ஃப்ளையை வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க.
இனி அடுத்து என்னோடய குட்டி பையனோட சைட்டுகளை போய் பார்க்கலாம். உண்மையிலேயே உங்கள் ஃபேமிலியோட உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க்கில் உங்கள் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க மனசார சந்தோஷமாக விளையாடுவாங்க. என் பையனுக்கு இங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லைங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லையே, கிளம்பணுமே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். என் குட்டி பையன் செம்மையாக விளையாண்டுட்ருக்குறாங்க பார்க்கில் முடிச்சுட்டு. இப்போ நாங்கள் வந்துட்டு போத்தொண்டி டேமோட மேலே உள்ள வியூ பாயிண்டில் இப்போ விளையாண்டுட்ருக்குறோம். எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க, என்னால் இன்னும் டீட்டெயில்டாக வந்துட்டு இந்த ஃபால்ஸை பற்றியும் இந்த டேமை பற்றியும் என்னால் போட முடியல. பிகாஸ் குட்டி பையன் எங்கள் கூட இருந்தனால வந்துட்டு குட்டி பையன் கூட நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஐ விஷ் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். Thank you so much for you all watching my video, and thank you so much my dear friends.